அந்த தொகுதியில் இஸ்லாமியர்கள், தலித்துகள், கிறிஸ்தவர்கள் மற்றும் சிறுபான்மை மக்களினுடைய வாக்குகள் நம்முடைய திமுகவின் கூட்டணிக்கு சாதகமாக இருக்கின்றது. வன்னியர்கள் ஓட்டு இருந்தாலும் எல்லா தலித்துகள் ஓட்டும் இஸ்லாமியர் ஓட்டும் நமக்கு வெற்றி வாய்ப்பை அங்க நிர்ணயம் செய்கின்ற ஓட்டுகள் இருக்கின்றது. எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்க விமல் வர்மன் பேசுறேன். அனைத்து வன்னியகுல சத்திரிய சொந்தங்களும் பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்தவர்களும் திமுக சார்பாக விடுதலை சிறுத்தைகள் பண்ருட்டியில போட்டி போடும் போது அந்த பண்ருட்டி தொகுதியுடைய வேட்பாளராக ஒரு முஸ்லிம் வேட்பாளர் களமிறங்கி இருக்கிறாரு. அவருடைய அந்த பேச்சை பார்த்துருப்பீங்க. அதாவது பண்ருட்டியில பெரும்பான்மை சமூகம் வன்னியர்கள் தான், பெரும்பான்மையாக ஓட்டு வங்கிகளாக இருக்கிறது வன்னியர் சமூகம் தான். அந்த தொகுதியில விடுதலை சிறுத்தையை சார்ந்தவர்கள் ஒரு முஸ்லீம் நிற்கிறாங்க. சிறுபான்மையினருடைய ஓட்டையும் பார்த்தீங்கன்னா பட்டியல் சமூகத்துடைய ஓட்டையும் வாங்கி நாம வெற்றி பெற்றரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு சீட்டு கொடுக்கப்பட்டிருக்கு. அதெல்லாம் நாங்க குறை சொல்லலை. அது அவங்களுடைய கட்சி, அவங்களுடைய விஷயம், அவங்களுடைய முடிவு. அவங்க எதை வேணாலும் செய்யட்டும். அதுல நம்மளுக்கு எந்த ஆட்சேபனையும் கிடையாது. ஆனா பண்ருட்டியோடைய பெரும்பான்மை சமூகமா இருக்கிற வன்னியருடைய வாக்குகள் எனக்கு வேணாம், எனக்கு தேவை கிடையாது, எனக்கு பட்டியல் சமூகத்துடைய ஓட்டு போதும், எனக்கு கிறிஸ்தவர்களுடைய ஓட்டு போதும், எனக்கு முஸ்லிம்களோட ஓட்டு போதும் அப்படின்னு நேரடியா ஒரு வேட்பாளர் சொல்றாரு. அப்படின்னா திமுகவில் இருக்கிற பண்ருட்டி தொகுதியில் இருக்கிற மானமுள்ள வன்னியர்கள், நான் சொல்றது திமுகவில் மானமுள்ள வன்னியர்கள் நீங்களா இருந்தீங்கன்னா இந்த கூட்டணிக்கும் இந்த கட்சிக்கும் இந்த வேட்பாளருக்கும் வாக்கு செலுத்தினீங்க அப்படின்னா உங்க குடும்பங்கள்ல பார்த்தீங்கன்னா நாளை எல்லா பிரச்சனையும் நடக்கும். நேரடியாகவே வன்னியருடைய ஓட்டு தேவை கிடையாதுன்னு சொல்ற இடத்துல இருக்கிற ஒரு வேட்பாளருக்கு நீங்க ஓட்டு போட்டீங்க அப்படின்னா நாளை அவங்க வெற்றி பெற்றாங்க அப்படின்னா நம்ம வீட்டு பிள்ளைங்களை கையை பிடிச்சி இழுப்பான், எல்லா வேலையும் பார்ப்பான். அதற்கு சப்போர்ட்டா இந்த எம்எல்ஏ நிப்பானா மாட்டானா? நடக்குமா நடக்காதா? இது மட்டும் தான் நடக்குமா? அங்கங்க சாதிய மோதல்கள் உருவாகும். அதாவது மைக்க பிடிச்சி ஊடகத்துல எனக்கு சாதிய விஷயமும் மத விஷயமும் எனக்கு தேவை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சாதியத்துல வன்னியர்களையும் மதத்துல பிஜேபியை உள்ள வச்சுட்டு ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் அதே ஊடகத்துல அதே வாய் பேசுது. அந்த வேட்பாளருடைய வாய் எனக்கு பட்டியல் சமூகத்துடைய ஓட்டு போதும். அப்ப அதுக்கு பேர் என்ன சாதி கிடையாதா? எனக்கு முஸ்லிம்களோட ஓட்டு போதும், கிறிஸ்தவர்களுடைய ஓட்டு போதும் அப்படின்னு இன்னொரு வாய் பேசுது. அப்ப அது பேர் மதம் கிடையாதா? கிறிஸ்தவர்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் மதம் கிடையாது, அந்த ஓட்டு வேணும் அப்படின்னு சொல்லிட்டுனா பிஜேபி சொல்லிடுச்சுன்னா உனக்கு மதம் சரி. இன்னொரு பாரம் பட்டியல் சமூகத்துடைய வாக்கு எனக்கு போதும் அப்படின்னு சொன்னா அது சாதி கிடையாது. புரியுதா இல்லையா? வன்னியர் சம்பந்தம் அப்படின்னு சொல்லிட்டா மட்டும்தான் அது சாதி. கூச்சமா இல்லை, அசிங்கமா இல்லை. இப்படியாப்பட்ட வேட்பாளர்கள் எல்லாம் பண்ருட்டி தொகுதியில வன்னியர்கள் ஓட்டு போட்டோம் அப்படின்னா நாளை பண்ருட்டி தொகுதியை நாசமாக்கிடுவானுங்க. புரியுதுங்களா? எல்லா வேலையும் பார்ப்பானுங்க, எல்லா விஷயத்தையும் செய்வாங்க. பெரும்பான்மை மக்களா பண்ருட்டியில நிக்கிற வன்னியர்களுக்கு அந்த புத்தி இருக்கணும். புரியுதுங்களா? அந்த புத்தியோட அந்த சட்டமன்ற தேர்தலை பண்ருட்டியில சந்திக்கணும் அப்படின்னு ஒட்டுமொத்த வன்னியர்களுக்கும் சொல்லிக்கிறேன். இப்படியாப்பட்ட வேட்பாளர்கள் நேரடியாகவே ஊடகத்துல வன்னியர்களை பற்றி வன்னியருடைய வாக்கு வங்கி எனக்கு தேவை கிடையாது என்ற இடத்துல பேசுறாங்க அப்படின்னா எவ்வளவு தூரம் வன்னியர்கள் மீது அந்த வேட்பாளருக்கு வன்மம் இருக்கும்ன்றதை தெரிஞ்சுக்குங்க. புரியுதுங்களா? நேரடியாவே இவ்வளவு பெரிய வன்மம் இருக்கு அப்படின்னா நாளை தப்பி தவறி வெற்றி பெற்றார்கள் அப்படின்னா பண்ருட்டியில இருக்கிற வன்னியர்களுடைய நிலமன்றத்தை தலையெல்லாம் மாத்துவானுங்க. எவ்வளவு கலவரங்களை உருவாக்க முடியுமோ, எவ்வளவு சாதிய மோதல்களை உருவாக்க முடியுமோ, நம்ம வீட்டு பெண்கள் விஷயம் வரைக்கும் எல்லா வேலையும் பார்ப்பானுங்க. நாடக காதல்ன்றது எல்லா வேலையும் பார்ப்பானுங்க. புரியுதுங்களா? அதை புத்தி இல்ல திமுக சார்ந்த வன்னியர்கள் மான ரோஷம் சூடு சொர்ண ஏதாவது இருந்தா இந்த வீடியோவை பார்த்துட்டாவது 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுகவுக்கு எதிராக வாக்கு போடுங்க. திமுகவில் நிக்கிறவங்க பூரா மொத்த பேரும் வன்னியருக்கு எதிரான விஷமத்தோட தான், வன்மத்தோட தான் வேட்பாளராகவே நின்றுட்டு இருக்கான். அவனுங்களை வெற்றி பெறுவதற்கான ஓட்டுக்களாக வன்னியர் ஓட்டு போட்டான் அப்படின்னா நாளை இந்த சமூகம் கண்டிப்பாக எவ்வளோ பெரிய பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும். புரியுதுங்களா? இதைத்தான் நான் சொல்லிட்டு இருக்கிறேன். புத்தி இருக்கிற, மானம் இருக்கிற, ரோஷம் இருக்கிற வன்னியர்கள் திமுக கூட்டணிக்கு எதிராகத்தான் வாக்கு செலுத்தணும். புரியுதுங்களா? திமுகவை வீட்டுக்கு அனுப்பியே தீரணும் அப்படின்ற
எண்ணத்தோட தான் வந்து பண்ண ஒட்டுமொத்த வன்னியர்களும் இருக்கணும். புரியுதுங்களா? ஏன்னா திமுக வன்னியர் சமூகத்தை அழித்தே தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு கங்கணம் கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. அதற்கு ஏற்றவர் போலதான் வந்து பார்த்தீங்கன்னா அனைத்து கூட்டணி கட்சிகளும் செயல்படுது அங்க இருக்கிறவன் போறா. அதனால தமிழகத்துடைய பெரும்பான்மை சமூகமா இருக்கிற வன்னியர்களை அழிப்பது மிக மிக வந்து தேவையா பாக்குதுன்னா திமுக அதனுடைய கூட்டணி கட்சிகளும் வன்னியர்கள் வந்து தெள்ள தெளிவா புரிஞ்சுக்குங்க. புரியுங்களா? விமலவர்மன் அவ்வளவுதான் சொல்லுவேன். மீண்டும் மீண்டும் வந்து சொல்றேன், பண்ருட்டி தொகுதியை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கே அலைன்ஸ்ல ஒரு வன்னியர் நிற்கிறாரு, அவருக்கு வாக்கு செலுத்துங்க. அதே தொகுதியில வந்து பார்த்தீங்கன்னா எப்படியும் தமிழக வாழ்வுரிமை கட்சியிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு வேட்பாளர் வந்து நிற்பாங்க. அப்படி நின்னாலும் அவர்களை ஆதரிக்காம ஏடிஎம்கே அலைன்ஸில் நிற்கிற வன்னியரை வந்து பார்த்தீங்கன்னா ஆதரவு வர நீட்டுங்க, வாக்கு செலுத்துங்க. வாக்கு செலுத்தி கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா வெற்றி பெற செய்யுங்க. ஏன்னா ஒரு வேட்பாளராக நிற்கிறவர் வந்து பார்த்தீங்கன்னா அனைத்து மக்களுடைய ஓட்டும் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தேவைன்னு தான் பேசி நம்ம பார்த்துருக்குமே ஒழிய, இப்படி நேரடியாக அந்த தொகுதியில பெரும்பான்மை சமூகமா இருக்கிற வன்னியருடைய ஓட்டே எனக்கு தேவை கிடையாது அப்படின்னு ஒருத்தன் பேசுறான் அப்படின்னா அவனுக்கு எவ்வளவு பெரிய வந்து சாதிய வன்மம் வன்னியர்கள் மீது வந்து எவ்வளவு பெரிய கோபமோ வன்மமோ வந்து இருக்கும் அப்படின்னு மனசுல வச்சுக்கோங்க. புரியுதுங்களா? இந்த புரிதலோட வன்னியர்கள் வந்து வாக்கு செலுத்தணும் அப்படின்னு இந்த நேரத்துல பண்ருட்டி தொகுதியில் இருக்கிற அனைத்து வன்னியகுல சத்திரிய சொந்தங்களுக்கும் விமலவர்மன் சொல்லிக்க கடமைப்பட்டிருக்கேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளர்க, வன்னிய பெருங்குளம் வாழ்க வளர்க. வன்னியகுல சத்திரிய சமூகத்தின் பண்பாடும் கலாச்சாரமும் வரலாறும் மற்றும் வன்னியகுல சத்திரிய சமூகத்துடைய சத்திரிய தர்மமும் மேலும் உண்டு. அடுத்தொரு நல்ல காணொலியில் உங்களை நான் சந்திக்கிறேன்.